வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டீங்க. ஏப்ரல் மாத ராசி பலன் கேட்டீங்க. அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராகுக்கு எது படுறது வந்து பிக் ஜாப் நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு பணம் கொடுப்பாரா? கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் இந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுடைய வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும். அது என்னோடய டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட் தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் இந்த சர்வீஸையும் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீச்சலாக பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு குரு பயிற்சியை பற்றி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. குரு பார்வை வருது, அப்படியே தனுசு மேலே தான் விழுது. உங்களுடைய ராசிநாதனே உங்களை பார்க்குறது வந்து ஒரு பெரிய பலம், செல்ஃப் சார்ஜ். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு எனக்கு தனுசில் கேட்டிருந்தாங்க, என்னங்க அப்பப்போ இந்த தனுசு ஒரு பாவப்பட்ட ராசியா, ஒரு 2.5 வருஷம் நல்லா இருக்குன்றீங்க, அப்படியே 7.5 சனி போட்டு எங்களை ஒரு அடி அடித்து விட்டுது. அதுக்கப்புறம் 7.5 சனி போனவுடனே திரும்ப வந்து ராகுக்கு இது பேச்சினீங்க. இப்போ பார்த்தா அர்த்தாஷ்டம சனி வருது, அப்புறம் குரு பார்வை இப்போ தான் கொஞ்சம் வருதுன்றீங்க. இந்த தனுசுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? விமோச்சனமே கிடையாதா? எப்போ தான் இது ஒரு பக்காவாக தொல்லையே இல்லை, அடுத்த ஒரு 3-4 வருஷம் சூப்பர் அப்படின்னு எப்போ சொல்லுவீங்க நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கூட சனி 4th ஹவுஸில் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால அவர் பார்வை 10ல் விழுந்துடும். அப்புறம் அவர் 4ல் இருக்கிறதுனால ஸ்கொயரில் வரக்கூடாது இல்லையா? ஸ்கொயரில் வந்தார்னா என்னென்னா, அப்பப்போ எங்கேயாவது நொண்டி பொறுமையாக காய் நகர்த்துவார், ஒரு வேகம் இல்லை. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் குரு பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதில்லை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதில்லை. இந்த குரு பார்வையோடு நீங்கள் என்ன புரிஞ்சிக்க போகிறீங்க? இப்போ ராசி இலக்கணம் காம்போ என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க போகிறீங்க. குரு என்னென்ன அட்வான்டேஜ் கொடுக்கும்னு நல்லா தெரியும். 7ல் குரு அப்படின்னா நல்ல கூட்டாளியை கொண்டு வந்துடும், நல்ல அட்வைசரை கொண்டு வந்துடும், நல்ல பார்ட்னரை கொண்டு வந்துடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பிளான்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை விழுந்தாலே உங்களுக்கு வந்து சுபம், ஒரு நல்ல எண்ணம், நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வுலாம் கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படும், வெளிநாடு பயணம் சக்ஸஸ் ஆகும், படிப்புலலாம் ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போயிடும். அதெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் நிறைய விஷயம் நல்லா வந்திருக்கு. உறவுகள்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா சுமூகமாகிடுது. எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் சங்கடங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுதுன்னு வச்சுங்களேன். நாம் புரிஞ்சிக்க போது என்னென்னா, அந்த தனுசு ராசியில் நீங்கள் பிறந்து மூலா நட்சத்திரமாக இருப்பீங்க. நிறைய மூல நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். மூலம் ஆண்கள் மூலம் கல்யாண வாழ்க்கையில் வந்து 80% ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது இல்லை. 80% ஆண்கள் மூலம். அதுலேயும் பாதம் 1 தவிர 2, 3 நாள்லாம் பரவாயில்ல, சேஃப் தான். பெண்கள் மூலம் தான் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகலை. நான் இன்றைக்கி வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மூலம் நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோன்னா அது மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு உண்மையான கதையே அல்ல. முதல்ல இதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுங்க. மூல நட்சத்திர ஆண்களையோ இல்லை மூல நட்சத்திர பெண்களையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்பா உயிருக்கு ஆபத்து வந்துடும், கண்டம் வந்துடும், அப்படிலாம் ஒரு விதியெல்லாம் இன்னும் எழுதிலாம் வைக்கலை. மூலம் என்றால் என்னென்னா, அது ஏன் வந்து மாமனாருக்கு ஆகாதுன்னு சொன்னோம்னா, தன்னுடைய வீட்டுடைய குலப்பெருமையை அதிகமாக பேசக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் மூலம். அதனால் அது வந்து மாமனாருக்காகனா என்ன, நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அதனால் மாமனாருக்காகாதுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். மற்றபடி அது வந்து ஒரு மாமனாருக்கு வந்து உயிர் தோஷம் பண்ணோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் கிடையாது. ஏன்னா யாரோட உயிரும் யாரும் எடுக்க முடியாது, கடவுள் தான் நிர்ணயிப்பார். யாருடைய ஆயுளை வந்து எவ்வளோ காலம் இருக்கணும்னு இறைவன் மட்டுமே நிர்ணயிப்பார்.
இன்னொன்று தெரிஞ்சுங்க, மூலம் பொதுவாக வந்து நெருப்பு ராசி. அது நெருப்பு ராசியில் மூல நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய காரகத்துவம் கொண்ட நட்சத்திரம். அது ரொம்ப வந்து பவ்யமாக சாந்தமாக எல்லாமே வந்து ரொம்ப கண்ட்ரோல் இருக்கிற நட்சத்திரம் கிடையாது. அதனால் அதே நேரத்தில் அந்த மூலத்துக்கு வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீர தீர செயல்கள்லாம் மூலம், ஆக்ஷன்லாம் வந்து பக்கா மூலம் தான் நம்பர் 1. ஒரு விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னா மூலம் வந்து சூப்பரான ஒரு ஸ்டார். வேகம் விவேகம் எல்லாமே உண்டு, ஆற்றல் உண்டு, நல்ல புத்தி கூர்மை உண்டு, ரொம்ப ஷார்ப் பிரெயின். மூலம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாராக தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் மூலமில் பார்த்துருக்கேன். நிறைய ஆண்கள் வந்து பெரிய லெவல்லலாம் இருக்காங்க மூலம். அதனால் உங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக கொடுத்துறேன். ஏன்னா இப்போ குரு பார்வை வருது, கல்யாணம் ஆகாதவங்களாம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லலாம். அப்புறம் மூல நட்சத்திரம்லாம் மெயில் போடுறீங்க மெசேஜ், இந்த மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகலை, யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு. நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேன், மூல நட்சத்திர பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யறதுனால ஒருத்தருக்கு வந்து ஆயுள் கண்டம் ஏற்படாது. இது உண்மை. அது அவங்கவுங்க பர்சனல் ஹாரோஸ்கோப்போடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த டிரான்சிஷனில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, லக்னத்துடைய தொடர்பில் ஃபேவராக என்ன இருக்குது அப்படின்னு முதல்ல எடுத்துக்கலாம். தனுசு ராசியில் பிறந்து இந்த முறை குரு பார்வையை நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுக்கு சில லக்னங்கள் மட்டும் தான் துணையாக இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன். துலாம் லக்னமானு செக் பண்ணிங்க. துலா லக்னமாக இருந்தீங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷப லக்னம் அதிர்ஷ்டசாலி. ரிஷப லக்னம், துலா லக்னம், சுக்கரனுடைய லக்னங்களை பொறுத்திருந்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி. அதுலேயும் நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்து ரிஷப லக்னமோ துலா லக்னத்தை பிறந்திருந்து இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது 2 சொல்லிட்டேன்னா அடுத்தது பாருங்கள். தனுசு ராசியில் பிறந்து நீங்கள் வந்து லக்ன வரிசையில் லக்ன அடிப்பில் தனுசு லக்னமாகவே பிறந்திருக்கீங்க அப்படின்னாலும் எவ்வளோ பரவாயில்ல. துலாம், ரிஷபம், அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு தனுசு லக்னம் எவ்வளோ பரவாயில்ல. ஃபார் 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 பெட்டர், சூப்பர். தனுசு ராசி கும்ப லக்னம் நல்ல சான்ஸ் இந்த முறை. தனுசு ராசி கும்ப லக்னம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். தனுசு ராசி மகர லக்னம் பரவாயில்ல, 60% ஃபேவராக இருக்குது. 60% பாசிட்டிவான விஷயமாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாவது ஏதாவது சொல்லுங்களேன். ரொம்ப மட்டமாக சொல்லாமல் ஆவரேஜாக. தனுசு ராசிக்கு வந்து மிதுனம், கன்னி, கடகம், சிம்மம்லாம் ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். அப்படியே அந்த கார்னர் ரைட் சைடு கார்னர் 4 ராசியும் ஆவரேஜ். எவ்வளோ ஆவரேஜ்னால் ஒரு 45, 40 to 45. கொஞ்சம் ஜாக்கிரதையாக சரியாக பெருசாக பலன் தரலை அப்படின்னா விருச்சிக லக்னம், தனுசு ராசி விருச்சிக லக்னம், தனுசு ராசி மேஷ லக்னம், தனுசு ராசி மீன லக்னம். இந்த 3 வந்து இன்னும் பெருசாக பலன் வந்து கொடுக்குற இடத்துல இல்லை. இதுதான் கேல்குலேஷன். சரி, இப்போ புரிஞ்சிருப்பீங்க தனுசு ராசியை பற்றி, மூலத்தை பற்றியும் சொல்லிட்டேன். நல்ல சான்ஸ் வருது, தனுசு குரு பார்வை வருது. அதை அதிகமாக நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்கள் எதிர்பார்ப்பு, உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றி ஆகட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான். நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அது உங்களுடைய அடிப்படையான கடமை. அடிப்படையான கடமைன்னா நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க. இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, நல்ல அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ, நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன ஒரு 2 நிமிஷம். நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன். தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்கிற ஒரு வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும்.
அதுக்கு அடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ். நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம்? குரு தான் சொல்லுவார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா? குரு காமிக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா? அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே. அது யார் காமிப்பா? புதன் தான் சொல்லுவார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார்? சூரியன். ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனனம் எடுத்தீங்க, உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது? சந்திரன் கடைசியாக மனசு. உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது? பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபி, எது வந்து நமக்கு வந்து யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கே. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போதா ஒத்து போலியா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போதா ஒத்து போலியா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது. அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சிக்கலாம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.